சோஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த திங்கட்கிழமை 600வது வீடியோ பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கி நம்ம ஒரு சாட்சியின் வேளையில் கர்த்தர் என்னை இந்த லீவு நாட்களில் நடத்தின காரியத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த 600th வீடியோ பண்ணணுங்கும் போதே அன்னைக்கு அதை பண்ணாமல் சாட்சியின் நாளில் அதை குறித்து நம்ம பேசலாம் அப்படின்ட்டு ஒரு உணர்வு வந்துச்சு. அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறேன். அது 600 வீடியோனானே எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய டைமு டபுள் டைம்லாம் நம்பர்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அதனால் மேபி அது முன்னாடியே போயிருக்கலாம். சரி, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். நான் இந்த தடவை ஊருக்கு போயிருக்கும்போது கர்த்தர் நிறைய ரெவலேஷனை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ரெவலேஷன்னா எப்படின்னா, என்னை குறித்து நான் அறிஞ்சிக்கிறதுக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. நான் எவ்வளவு வீடியோஸ், அதாவது 600 வீடியோ போட்டேன். அப்போ நான் எந்த அளவுக்கு பைபிளில் படிக்கிறதுல, என்னுடைய ஜெப லைஃப்பில் கர்த்தரோட நடக்கிறதுல நான் எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம், அதாவது இந்த 600 தாண்டி ஏதோ ஒரு சின்ன எஃபர்ட் எனக்குள்ளே ஸ்பிரிச்சுவலாக இருக்குது. இது போக பைபிள் ரீடிங் இருக்குது, சர்ச் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, மற்ற ப்ரேயர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இவ்வளவு இருந்த போதிலும் என்னுடைய ஜெபத்தில் இருக்கிற குறைவு, என்னுடைய விசுவாசத்தில் இருக்கிற குறைவெல்லாம் தேவன் எனக்கு இந்த லீவு நாட்களில் நான் அன்இமேஜினபிள் பண்ண முடியாத அளவுக்கு நான் இது வரைக்கும் யோசிக்காத அளவுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதாவது எனக்கு வெளியரங்கமாக நான் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ அந்தரங்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இன்னும் எனக்கு விசுவாச குறைவு இருக்குது அப்படிங்கிறத தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பாதையில் தான் இப்போ நடத்துகிறார். அந்த விசுவாச குறைவை எப்படி மேற்கொள்ளணும், இன்னும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி பலப்படணும், இப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். எனக்கு இன்னும் இந்த பைபிள் ட்ரெஷரை இன்னும் எப்படி மெருகேற்றணும், இன்னும் பைபிள் ட்ரெஷரில் நிறைய ஷார்ட்ஸ் போட, இன்னும் ஆவிக்குரிய ஆழங்களை இன்னும் கற்றுக்கொள்ள, இன்னும் அதை மற்றவங்களுக்கு பிரயோஜனமான முறையில் சொல்லி கொடுக்க இன்னும் கர்த்தர் எனக்கு உணர்வை தருகிறார். நார்மலாக எனக்கு தேவன் கொடுத்த பெரிய அழைப்பாக நான் நினைக்கிறது, எல்லாரும் பைபிள் ரீட் பண்ணணும், எல்லாருக்குள்ளேயும் பைபிள் படிக்கணுங்கிற வாஞ்சை வரணும், எல்லாருடைய டெய்லி ரொட்டீன்லேயும் இந்த பைபிள் ரீடிங் ஹேபிட்டை வரணும். அந்த ஹேபிட்டுக்கு அப்புறம் அதை தியானிக்கிற ஒரு இருதயம் வரணும். அதுக்கப்புறம் அந்த தியானமே அவங்களுக்குள்ள கர்த்தருக்குள்ள ஒரு நெருக்கத்தையும், ஒரு ஆழமான ஒரு உறவையும், ஒரு 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 ப்ளஷரையும் அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். அதை பிரசித்தம் பண்ணுகிறவர்கள் அநேகர். அந்த அநேகரில் நானும் ஒருத்தியாக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். அந்த காரியத்தில் தான் இனி ஈடுபடணும் அப்படிங்கிறது கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். இந்த வாரம் நம்ம பார்க்குறபடி தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தில் என்னாலெல்லாம் மகிமைப்படுத்த முடியுமா? நான் என் லைஃபு, இல்லை என்னுடைய வாழ்க்கை, இல்லை நான் பேசுகிற காரியங்கள், எனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமான்னு ரொம்ப கொஸ்டின் மார்க்கோட வாய்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நான் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னாலையும் கர்த்தரை குறித்து பிரயோஜனமிக்க வகையில் பயன்பட முடியும் அப்படிங்கிறத கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த யூடியூப் பண்ணி உங்கள் அநேகர் பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு சில தெளிவுகளை கொடுத்துருக்கிறதுக்கு நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நான் போகிற இந்த பாதை இன்னும் நிறைய பேர் யூடியூப்பில் வந்துட்டுருக்காங்க. ஆனால் என்னை விட அதிகமாக பிரயாசம் எடுத்து, அதாவது டாப்பாக போனவங்களும் இருக்கிறாங்க. என்னோடையே பிரயாணம் பண்ண வந்தவங்க இன்னும் அந்த பாதையில் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த 2 கேட்டகரியில் நான் பார்க்குறேன். நான் இன்னும் பிரயாசப்பட விரும்புகிறேன். நான் நிறைய பைபிள் ரிலேட்டட் இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க ரொம்ப குறைவாக தான் வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் அத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுறதா இருக்கட்டும், லைக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஷேர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன தான் அடி ஆழத்தில் நான் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக இந்த வீடியோ பண்ணலை, லைக்குக்காக இதை பண்ணலை அப்படின்னாலும், ஒரு யூடியூபராக உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் கூடியிருக்காங்கன்னு உண்மையாகவே தோணுது. எனக்கு இன்னும் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரில. இது யூடியூபுக்காக எனக்கு அந்த எண்ணம் தோணுதா, உண்மையாகவே இத்தனை ஆத்துமாக்கள் இதை பார்க்குறாங்கங்கிற சந்தோஷத்தில் இந்த எண்ணம் வருதான்னு எனக்கு தெரியல.
இன்னும் அந்த காரியத்தில் வந்து ஆத்துமாக்களுக்காக நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இந்த தெளிவு, இந்த தைரியம் என்னை தொடர்ந்து வெளியரங்கமாக நான் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருந்து இந்த ஊழியத்தை பண்ணுறேன். இன்னும் வெளியரங்கமாக நிறைய பேருக்கு பிரயோஜனமாக பண்ணணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சையை கொடுத்துருக்குறார். நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்க இல்லையா? யூடியூப் சாதாரணமாக அங்கே பாருங்கள், ஒரு ஒரு சின்ன டிஷர்ட்டு நார்மலாக தான் உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் கமெண்ட் பண்ணாமல், அதெல்லாம் கிரிட்டிக் பண்ணாமல், அதை வந்து நான் சொல்கிற செய்தியை மட்டுமே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை இத்தனை நாட்களாக, வருஷமாக நீங்கள் வந்து தேவ செய்தி வந்து, அதாவது இந்த சிஸ்டரால் ஏதோ ஒன்று நமக்கு பிரயோஜனமாக சொல்ல முடியுதுன்னு நம்பி தொடர்ந்து பார்க்குறீங்க பாருங்கள். அதுக்கு நான் கர்த்தரை வந்து மகிமைப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சாட்சியாக இருப்பேன் நான் வந்து விசுவசிக்கிறேன். எனக்குள்ள நிறைய வந்து ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அதெல்லாம் நான் வெளியே வந்து வரணும், இன்னும் தைரியமாக நான் பண்ணணும். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவர் வந்து தேவன். அந்த 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 எண்ணம் வந்து இன்னும் எனக்குள்ள ஆழமாக இல்லைங்கிறத நான் வந்து கற்றுக்கொண்டேன். என்னுடைய பேச்சில் வந்து நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாதிரி தெரிகிறேன் உங்களுக்கு. ஆனால் நிஜமாகவே எனக்குள்ளே நிறைய இன்ஃபீரியாரிட்டி இருக்கிறது தான் வந்து அப்படி வெளியே வருது. அப்போ அந்த இன்ஃபீரியாரிட்டியை நான் மேற்கொண்டு உண்மையான தாழ்மைக்கு நான் வந்து முன்னேறணும்னு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. இன்னும் பைபிள் ரிலேட்டடாக நிறைய காரியங்களை இனி நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். இனி சாப்டர் வைஸ்லாம் போகலாம். இன்னும் வந்து எல்லாருமே சொல்லித்தருகிற விதமாக இல்லாமல் அந்த அந்த பைபிளை படிக்கணுங்கிற அந்த ட்ரூ வில்லிங்னஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஒரு வாஞ்சை. கர்த்தரும் அந்த வாஞ்சையை தான் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்படி, அதாவது நான் வந்து நிறைய பேர்ட்ட பார்க்குறேன், இந்த விதத்தில் வந்து யாருமே சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க, இந்த காரியத்தில் வந்து எனக்கு தெளிவில்லை அப்படின்னு ஒருவேளை உங்களுக்குள்ளே பர்சனலாக ஏதாவது ஒரு காரியத்தில் வேதம் குறித்து, இல்லை இந்த ஸ்பிரிச்சுவல் ஊழியத்தை குறித்து, இந்த போதனையை குறித்து உங்களுக்கு எதுவும் ஒரு தாகம் இருக்குன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நம்மளால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம். இத்தனை வீடியோஸ் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்ததற்காக நான் அவருக்கு வந்து நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுக்கறதுக்காக நான் வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து மகிமைப்படுத்தணும்னா நான் வாஞ்சிக்கிறேன். உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பில் அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.